Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதார் டாப்புக்கு தேவையான பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சுடிதார் டாப் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசிக்கா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்றது ஒரு டீடைலான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிளவுஸ்க்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மேல ஐ கார்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுடிதாருக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், வித் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெக் மெஷர்மெண்ட்ஸ், ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் டாப் லென்த்து, அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் நெக் ரவுண்ட், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், பஸ்ட் பாயிண்ட், வெயிஸ்ட் லென்த், ஹிப் லென்த். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட், ஆர்ம் ரவுண்ட். அதுக்கப்புறம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட். இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். நம்ம டேப் வச்சு தான் யூஸ் பண்ணி எடுப்போம். டாப் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். டாப் லென்த் வந்து உங்களுக்கு எந்த ஹைட்டில் நீங்கள் டாப் லென்த் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டரோட சென்டர்லேருந்து மேலேருந்து லென்த் வைஸில் நம்ம டேப்பை வந்து வச்சுட்டு இன்ச் சைஸில் எடுத்துக்கணும். சென்டிமீட்டரில் அளவு எடுக்கக்கூடாது, இன்ச் அளவில் எடுத்துக்கணும். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டியிலேருந்து ஒரு 1 இன்ச் கீழே இருக்கிறத மாதிரி டாப்போட லென்த் மெஷர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஷார்ட்டாக வந்து ஷார்ட் டாப் மாதிரி போட போகிறீங்க அப்படின்னா முட்டிக்கு மேல் பக்கமாக எடுத்துக்கணும். உங்களோட ஹைட் வந்து இது டாப்போட லென்த் வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எந்த அளவுக்குனாலும் எடுத்துக்கலாம். ஷார்ட் டாப்னா ஷார்ட் டாப் லென்த்துக்கு எடுத்துக்கலாம், லாங் டாப்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா அம்பர்லா கட் டாப் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட கை வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ ஷோல்டர் பகுதியில் அந்த இடத்துல இருந்து அதோட ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ச் டேப் மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு எடுக்க போறீங்க பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னாலும் சேம் இதே மெத்தடில் தான் எடுக்கணும். அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்ட். இந்த நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலர் ட்ரெஸ் தைக்கும் போது, அதாவது காலர் சுடிதார் டாப் வந்து தைக்கும் போது இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் நெக். நெக் மெஷர்மெண்ட்ல நெக் ரவுண்டு வந்து கம்பல்சரி கிடையாது, அது நீங்கள் காலர் நெக் தைக்கணும்னா மட்டும்தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் மெஷர்மெண்ட் எல்லாமே எல்லா சுடிதாருக்கும் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து டாப் லென்த் வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஷோல்டரோட சென்டரில் டேப் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல ஒரு ஸ்கேலோ இல்லை பென்சிலோ வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணி எவ்வளோ அளவு வருது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக். இதுவும் அதே மாதிரி தான். பேக் சைட் ஷோல்டரில் உங்களோட லென்த் வந்து பேக் நெக்குக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம செல்ஃபாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா செல்ஃபாக எடுக்க முடியலன்னா நம்ம இன்னொருத்தரோட ஹெல்ப்போட இந்த நெக் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பஸ்ட் பாயிண்ட். இந்த பஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டரோட சென்டர்ல இருந்து நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். இந்த பஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து கம்பல்சரியா எல்லா சுடிதார் டாப்புக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுடிதாரோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். இந்த பஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்க நார்மல் சுடிதார், பிரின்சஸ் கட் மாடல், எந்த மாடல் தைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த பஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட்லாம் வந்து டிஃபர் பண்ணி வரையும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பேட்டர்ன் போடுறப்போ உங்களுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்றேன். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் லென்த். வெயிஸ்ட் லென்த் வந்து ஷோல்டர்ல இருந்து நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எந்த இடத்துல எடுப்போமோ, அதாவது இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல எடுப்போமோ அந்த இடத்துல லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஹிப் லென்த். ஹிப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்லிட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு சுடிதாரோட சைட்ல ஸ்லிட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தெரியறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்து மார்க் பண்றோம். இத்தனை மெஷர்மெண்ட்ஸ் வந்து சுடிதாருக்கு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் பாடியிலேருந்தே நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஓல்டு சுடிதார் வச்சு பண்ண போறீங்க, இல்லை
ஏற்கனவே இருக்கிற அளவுகள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்ஸோ இல்ல அந்த துணிகளோ வச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்க உங்களோட பாடியில எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கே ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்ஸே எடுத்துக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து நம்மளோட ஹை பாயிண்ட், ஹிப்போட ஹை பாயிண்ட் எந்த இடத்துல பேக் சைடு வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்த மெஷர்மெண்ட் ஸ்லீவ் லென்த். ஸ்லீவ் லென்த்தும் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எந்த லென்த்ல வந்து ஸ்லீவ் லென்த் வேணுமோ ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து ஸ்லீவோட லென்த் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த படத்துல கொடுத்துருக்கிற மாதிரி நீங்க வந்து கேப் ஹைட் வைக்கலாம், ஷார்ட் லென்த் வைக்கலாம், எல்போ லென்த் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்போ விட கொஞ்சம் 1 இன்ச் கீழே பிலோ எல்போ லென்த் வைக்கலாம், 3/4 லென்த் வைக்கலாம். லாங் ஸ்லீவ் அதாவது ஃபுல்லா ரிஸ்ட் வரைக்கும் மணிக்கட்டு பகுதி வரைக்கும் ஃபுல் லென்த் ஸ்லீவும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு ஸ்லீவ் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அடுத்த அளவு வந்து ஸ்லீவ் ரவுண்ட். நீங்க எந்த இடத்துல ஸ்லீவ் லென்த் எடுத்தீங்களோ அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. லாங் ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா மட்டும் ஷார்ட் ஸ்லீவுக்கான ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து சுடிதாருக்கான ஃபிட்டிங் வந்து ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த மெஷர்மெண்ட் ஆர்ம் ரவுண்ட். ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு லூஸுமே கொடுத்து நம்ம எடுக்க தேவையில்லை. கரெக்டாக நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் பகுதியில் இந்த மாதிரி டேப்பை வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம எடுத்தது எல்லாமே நம்ம எந்த ஒரு லூஸ் ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே கொடுத்து நம்ம எடுக்கலை. இப்போ இனிமே நம்ம எடுக்க போகிறது நம்மளோட பாடியை ரவுண்ட் பண்ணி அளவுகள் எடுக்க போகிறோம். அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கும் போது உங்களுக்கு டேப்புக்குள்ள நம்மளோட ஒரு விரல் வந்து உள்ள லூஸ் விட்டு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட். இந்த பிக்சர்ல நான் கொடுத்துருக்கிற மாதிரியே தான் நீங்க அளவு எடுத்துக்கணும். நம்மளோட கை அக்குள் பகுதியை சுத்தி நீங்க செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணி பஸ்ட் இருக்கிற ஏரியால அந்த இடத்துல எடுத்துருவாங்க. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆர்ம் பிட்டை சுத்தி நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கம்பல்சரியா ஒரு விரல் உள்ள வந்து அந்த டேப்புக்குள்ள வந்து லூஸ் விட்டு தான் நீங்க எடுக்கணும். டேப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். டேப் வந்து ட்விஸ்ட் ஆகி எந்த சைடும் ட்விஸ்ட் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சுருண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ரவுண்ட். இதுதான் நம்மளோட பஸ்ட் ரவுண்ட் ஏரியால எடுக்கணும். அதாவது பஸ்டோட ஃபுல் பஸ்ட் இருக்கும்ல அந்த இடத்துல எடுக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து லென்த் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த பஸ்ட் பாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்மளோட நிப்பிள் ஏரியால ரவுண்ட் பண்ணி பஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்ட். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வெயிஸ்ட் லென்த் எந்த இடத்துல எடுத்தோமோ அங்கதான் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் எடுக்க போறோம். இது வந்து அப்பர் பாடியிலே வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டா இருக்கும் இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது. அடுத்தது ஹிப் ரவுண்ட். ஹிப் ரவுண்ட் வந்து இந்த மாதிரியே ஹிப்போட ஹை பாயிண்ட்ல வச்சு நீங்க ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஹிப் ஆர் சீட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றது. ஹிப் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து லென்த் வந்து முடியும். ஷோல்டர் டு ஹிப் லென்த் எடுக்கும் போது. அடுத்தது வந்து பஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த பஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எல்லா சுடிதாருக்கும் கம்பல்சரி கிடையாது. நீங்க வந்து பிரின்சஸ் கட் சுடிதார் வந்து மாடல் தைக்க போறீங்க அப்படின்னா மட்டும் இந்த பஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து எல்லாருக்கும் மெஷர் பண்ணணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்க வந்து கால்குலேஷன்ஸ் வச்சே கூட நீங்க இந்த பஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பேட்டர்ன் போடும்போது இந்த பஸ்ட் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். நீங்க டைரக்டா செல்ஃபா அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம பஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான், நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2-3 பேருக்கு அளவு எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் செல்ஃபா அளவு எடுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இதை வச்சு இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் போடுறது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பேசிக் பாடி மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு, பிளவுஸ் பாடி மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு, இப்போ சுடிதார் டாப்புக்கான பாடி மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேண்ட், மேக்ஸி ட்ரெஸ், இந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் நான் வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.